இன்னைக்கு கொடைக்கானல் மலை மேலே இருக்கிறோம். இங்கே உள்ள ஒரு மலை கிராமத்துக்கு வந்திருக்கிறோம். எதுக்கு வந்திருக்கோம்னு தெரிஞ்சுக்க முன்னாடி இந்த கிராமம் எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ அந்த கிராமத்தை சுற்றியே எந்த பக்கம் பார்த்தாலுமே இயற்கை அரணா இருக்கிறது மலைகள், காடுகள், வண்ண வண்ண மலர்கள்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்குது. முக்கியமாக நாங்கள் இங்கே பார்த்த ஒரு கோவில் இருக்குது, கருமாரியம்மன் கோவில். பாறையிலேயே அப்படி கடவுளோட முகத்தை செதுக்கி பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. இந்த கோவிலில் நீங்கள் நினச்சதெல்லாம், நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்றது இந்த ஊர் மக்களோட மிகப்பெரிய நம்பிக்கை. கொடைக்கானல் போகிற வழியில் கேசிப்பட்டிங்கிற கிராமத்துக்கிட்ட கோரக்கொம்புன்ற வில்லேஜ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த இடம். ஸோ நீங்கள் இவ்வளோ அழகாக ஒரு அழகியலை பார்த்தீங்க. ஆனால் இங்கே உள்ள மக்களோட வாழ்க்கை எந்த அளவு அழகாக இருக்கா அப்படின்னு கேட்டால் அது ரொம்பவே கேள்விக்குறியான ஒரு விஷயம். இத்தனை வருஷம் கழிச்சு தான் இப்போ அவங்களுக்கு வீடுன்னே ஒன்று வந்திருக்கு. அதுவும் எல்லாத்துக்குலாம் வரல. இன்னும் இவங்களோட வாழ்க்கை இந்த மலையை நம்பி, இந்த காட்டை நம்பி தான் இருக்குது. ஸோ முழுக்க இப்படி ஒரு வாழ்க்கை சூழலில் அவங்க குழந்தைங்களோட படிப்பு, அவங்களோட எதிர்காலம் இதெல்லாம் எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுக்க தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். அதை சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான நபர் நம்ம உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறோம். அவர் தான் முருகன். இங்கே உள்ள பழங்குடியினர் பள்ளிக்கூடத்துக்கு தலைமை ஆசிரியர் இருக்கார். ஸோ அவரோட அழைப்பின் பேரில் தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். ஸோ முழுசாக தொடர்ச்சியாக சேனலை பாருங்கள். முடிஞ்சால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஊர் பார்த்திங்கன்னா பழங்குடியினர் மக்கள் மட்டும் வசிக்கிற ஒரு கிராமங்க. பழியரினர் மக்கள் மட்டும் வசிக்கிறாங்க. சுமார் ஒரு 55 குடும்பங்கள் வசிக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா கொடைக்கானல் மலைப்பகுதியில் கீழ்மலைன்னு சொல்லுவாங்க. ஆடலூர், பன்றிமலை இந்த பகுதியில் இருக்குது. இந்த பகுதி பார்த்திங்கன்னா இவங்க பழங்குடியினர் அப்படிங்கிறனால இவங்களுக்கு ஒரு பளிச்சியம்மன் ஒரு கோயிலே இங்கே இருக்குது. இவங்களோட பூர்வீகமே இது தான். ஆதிகால மக்கள் வாழ்ந்த கல் வீடுகள் இதெல்லாம் இருக்குது. இந்த மக்கள் பார்த்திங்கன்னா இந்த காடுகளுக்கு தான் வேலைக்கு போகிறாங்க. நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மரம் வெட்டிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி மரம் வெட்டுறது, அப்புறம் காப்பி பழம் எடுக்கிறது, தேன் எடுக்கிறது, கிழங்கு எடுக்கிறது, இந்த மாதிரி உடல் உழைப்பு சம்மந்தமான வேலைகள் தான் செய்கிறாங்க. அவங்க அவங்களுக்கு குழந்தைகளை இப்போ நம்ம கீழே இருக்கிற மாதிரி குழந்தைகளுக்கு வேறு எந்த ஒரு வாய்ப்பும் கல்வி கற்கிறதுக்கு வேறு எந்த ஒரு வாய்ப்புகளுமே கிடையாது, பள்ளிக்கூடத்தை தவிர. ஒன்று இவங்களுக்கு பள்ளிக்கூடம் இருக்கணும், இல்லாட்டி வீட்டில் தான் இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த தலைமுறை பார்த்திங்கன்னா ஒரு 1ஆவது போவாங்க, 2ஆவது போவாங்க, 3, 4, 5 அதுக்கப்புறம் அந்த பள்ளிக்கூடம் பக்கம் போக மாட்டாங்க. காட்டுக்கு அந்த பேரண்ட்ஸே பிள்ளைய தனியாக விட்டுட்டு போகிறதா அப்படின்ட்டு காட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க பிள்ளைங்கள. அந்த பிள்ளைங்கள இங்கே இருக்க வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான. அவங்க பேரண்ட்ஸ் கையோடு கூட்டிகிட்டு போகிறனால நம்ம பள்ளிக்கூடத்தில் அவங்களுக்கு சரியான கல்வி கிடைக்காமே இருந்திருக்கு. இந்த தலைமுறையில் என்ன பார்த்திங்கன்னா, நாங்கள் இப்போ உங்களை மாதிரி தன்னார்வர்கள் நிறைய பேரை பிடிச்சி அவங்களுக்கு எடுத்து சொல்லி, கல்வியோட முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லி, அவங்கள பள்ளிக்கூடத்தில் நாங்கள் பத்திரமா பார்த்துக்குறோம், நீங்கள் வர்ற வரைக்கும் பசங்க பள்ளிக்கூடத்தில் பத்திரமா இருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்து அவங்கள தங்க வச்சுருக்கோம். கடந்த ஒரு 15-20 வருஷமாக பசங்க உயர்கல்விக்கு போகிறாங்க. ஒரு சில பசங்கள்லாம் டிகிரி முடிச்சிருக்காங்க. இனி அடுத்த வர தலைமுறை கொஞ்சம் கொஞ்சமாக மாறும்னு நம்புகிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பசங்க கீழே உள்ள பசங்களுக்கு இங்கே இருக்க பசங்களுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குங்க. அந்த பசங்களுக்கும் இந்த பசங்களுக்கும் பார்த்திங்கன்னா சத்து குறைபாடு இருக்குங்க. அங்கே இருக்க பசங்களுக்கு கிடைக்கிற ஊட்டச்சத்துக்கள் எதுவும் இந்த பசங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதில்ல. நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த பசங்களை.
இங்கே கொடுக்குற சாப்பாடு நாங்கள் வந்து இங்கே வந்து 3 வேளை வந்து உணவு கொடுக்குறோங்க. காலை, மதியம், இரவு அரசாங்க மெனுப்படி கொடுக்குறோம். சுண்டல், சுக்குமல்லி காப்பி எல்லாம் கொடுக்குறோம். இப்போ சமையலர் இல்லாதனால அந்த பணிகளில் கொஞ்சம் சுணக்கமுங்க இருக்குது. சமையலர் ப்ளஸ்ஸு வாட்ச்மேன் போஸ்ட் 2மே வேக்கண்டாக இருக்குங்க. கடந்த ஒரு 2 வருஷமாக வேக்கண்டாக தான் இருக்குது. நாங்கள் வந்து எஸ்எம்சி மூலிமா ஒருத்தரை நியமனம் பண்ணி அவங்க சமைச்சிட்ருக்காங்க. அவங்க எப்படின்னா அவங்க ஒரு பார்ட் டைம் வேலை மாதிரி தான் பார்க்குறாங்க. அந்த பசங்க எப்படி படிக்கிறாங்கன்னு கேட்டிங்க, நாங்கள் சொன்ன சத்து கொஞ்சம் அவங்களுக்கு குறைவாக இருக்கனாலும் நினைவாற்றல் கொஞ்சம் கம்மிங்க. எல்லாருக்கும் சொல்ல முடியாது. 10 பசங்க இருந்தாங்கன்னா ஒரு 4 பசங்களுக்கு வந்து அந்த நினைவாற்றல் கம்மியாக இருக்கும். படிக்கிறோம் அப்படின்னா இப்போ உடனே நம்ம கண்ணு முன்னாடி நம்ம சொல்லிக் கொடுப்போம், நம்மகிட்ட திருப்பி சொல்லுவாங்க, ரிப்ளை பண்ணுவாங்க. ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்டோம்னா அதை மறந்துடுவாங்க, அந்த எழுத்தையே மறந்துடுவாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து மீண்டும் மீண்டும் அதை வந்து பயிற்சி, அந்த நினைவாற்றல் பயிற்சி மீண்டும் மீண்டும் நாங்கள் கொடுக்குறோம். ஒர்க் ரைட்டிங் ஒர்க்காக இருந்தாலும் சரிங்க, ஒரு பொருளை பார்த்துட்டு திருப்பி ஞாபகப்படுத்தி பேசுகிறதுக்கான பயிற்சிகளையும் சரி அந்த பசங்களுக்கு திருப்பி கொடுக்குறோம். இப்போ கொஞ்சம் முன்னேற்றமாக இருக்காங்க, பசங்க நல்லா படிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மகுடீஸ்வரன் ஒரு பையன் நம்மகிட்ட 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் படிக்கிறாங்க. அந்த பையனுக்கு பற்றி பார்த்தீங்கன்னா அவன் ஒரு பார்வை மாற்றுத்திறனாளி. பார்வை மாற்றம் பிறப்புலே அது கிடையாது. அவனுக்கு ஒரு இடையில ஒரு காய்ச்சல் மாதிரி வந்து அந்த கண்ணில் பார்வை இல்லாமல் போனது. அது பார்த்திங்கன்னா அவங்க சரியாக ட்ரீட்மெண்ட்டுக்கு கொண்டு போகாமல் விட்டுட்டாங்க அந்த பையனை. கொண்டு போயிருந்தாங்கன்னா ஓரளவுக்கு சரியாக இருந்திருக்கும். இப்போ அந்த பையனுக்கு 10 வயசு ஆகுது. அப்புறம் இடையில ஒரு சில என்ஜிஓக்களை வச்சு அவனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தான். அந்த பேரண்ட்ஸ் வந்து வெளியூர் போகணும்னாலே தயங்குறாங்க. வெளியூர் போய் தங்கிட்டு வரணும், செலவுக்கு என்ன பண்ணுறது, காசு இல்லை. அது நாங்கள் தினசரி வேலைக்கு போனால் தான் எங்களுக்கு செலவுக்கே இருக்குது. நான் 2 நாள் வெளியூர் போய் தங்கணுன்னா என்னால் சமாளிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. அப்படி இருந்தால் அவங்கள பேசி அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றம் பண்ணி அந்த பையனுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வர சொன்னாங்க. இந்த பேரண்ட்ஸ் வந்து அவங்க பொருளாதார சூழ்நிலையினால அவங்க அப்பாவுக்கு 2வது உடம்பு சரியில்லாத நிலமையில் இருக்கார். அதனாலேயும் அவங்களால மேற்கொண்டு போக முடியல. போகிறதுக்கான முயற்சிகளை நம்ம எடுக்கணும். பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த பசங்க பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பொருளாதார சூழ்நிலையே வந்து நம்மளை விட கீழே இருக்கவங்களோட வேலைவாய்ப்புகளும் பொருளாதார சிக்கல்களும் ரொம்ப இருக்குங்க. இப்போ மழைக்காலங்களில் வந்துச்சுன்னா ஒரு 3 மாதத்துக்கு அவங்களால காட்டுக்குள்ளே எங்கேயுமே வேலைக்கு போக முடியாது. இப்போ மரம் ஏறி அவங்க மரம் வெட்டுறாங்க. மழை வந்துச்சுன்னா பனி இருந்துச்சுன்னா அவங்களால மரம் ஏறி வெட்ட முடியாதுங்க. அப்போ அவங்க வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அவங்ககிட்ட வந்து சேமிப்புங்கிறது ஒன்றுமே இருக்காதுங்க. வேறு பக்கம் வேலைக்கு போகிறோம்னா நம்ம மாத சம்பளமோ வார சம்பளமோ ஏதோ ஒன்று சேமிப்பு வச்சுருப்பாங்க. உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி பொருளாதாரம் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்காங்க. இந்த மக்கள் வந்து அவங்க அன்றாட தேவைகளை சமாளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பிள்ளைங்களை வந்து படிக்கிறதுக்கே அனுப்புகிறாங்க. வந்து ரொம்ப பிள்ளைங்களையும் சேர்த்து காட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் அங்கங்கே காட்டுக்குள்ளே அங்கே ஒரு டென்ட்டு மாதிரி போட்டு தங்கல் வேலைன்னு சொல்லுவாங்க. அதை அங்கே போய் தங்கி 10 நாள் 15 நாள் இருந்து பார்த்துட்டு வருவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா 10 நாள் போகும்போது பிள்ளைங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து விடுதியோடு இணைந்த பள்ளி அப்படிங்கிறதுனால நாங்கள் பள்ளி பணியாளர்கள் நிறைய வாட்ச்மேன், வாட்ச்மேன் எல்லாம் நிறைய இருந்தாங்க. அதனால் பசங்களை வந்து நாங்கள் இங்கேயே தங்க வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தோம். பார்த்த முன்னாடி இப்போ கொஞ்சம் மாணவர்கள் வந்து இடைநிற்றல் இல்லாமல் வந்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்க தலைமுறை ஓரளவுக்கு இப்போ எங்கிட்ட படித்த பசங்கள்லாம் 10வது படிக்கிறாங்க. எங்கிட்ட 1ஆவது படித்த பசங்க இங்கே 10வது படிக்கிறாங்க. 10வது படிச்சுட்ருக்காங்க. அதுக்கடுத்து அவங்களுக்கு மேற்கல்விக்கு என்னமோ அதுக்கு வழிகாட்டிகிட்டே இருக்கோம். மேற்கொண்டு அவங்கள வந்து கவனத்தில் வச்சுக்கிட்டே இருக்கோம். அவன் எங்கே போகிறான், படிக்கிறானா இல்லையா, வேலைக்கு போகிறானா அப்படிங்கிறத நாங்கள் கவனத்தில் வச்சுக்கிட்டே தான் இருக்கோம். அவனுக்கு ஏதாவது அது சம்மந்தமான தேவை இருந்தாலும் எனக்கு வந்து என்ன சார் படிக்கிறது, எங்கே படிக்கிறது, எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத அவங்களுக்கு தேவையான வழிகாட்டுதலையும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இனி அடுத்து வர்ற தலைமுறைகள் வந்து வேலைவாய்ப்புகளும் கொஞ்சம் முன்னாடி வருவாங்கன்னு நம்புகிறோம். இப்படி இருக்கிற அந்த கிராமத்தில் குழந்தைங்க பள்ளிக்கூடம் வர்றதே ரொம்ப பெரிய விஷயம். இதில் குளிர்காலம் வந்துருச்சுன்னா தரை ரொம்ப ஜில்லுன்னு இருக்கனால அங்கே கீழே உட்காந்து படிக்க ரொம்ப சிரமப்படுறாங்க. ஸோ இது போக குழந்தைங்க குடிக்க இங்கே பெருசாக நல்ல தண்ணி வசதியும் கிடையாது. ஸோ நம்மக்கிட்ட வந்து முருகன் சார் இதை சொல்லவும் நம்ம நடத்த போகிற கிரிக்கெட் டோர்னமெண்ட் மூலமாக ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணி இந்த மலை கிராம பள்ளிக்கூட மக்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளோட ஸ்பான்சர்ஸை உள்ளே கொண்டு வந்து ஸோ இன்றைக்கி இந்த பள்ளிக்கூடத்துக்கு நம்ம கீழே தரை விரிப்பும் வாட்டர் பியூரிஃபைரும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் இந்த புகாரி ஜங்ஷன் வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு ஆட்டோக்காரர் வந்து அவரோட சொந்த செலவில் வந்து பள்ளி மாணவர்களை வந்து பள்ளிக்கூடத்துக்கு கூப்பிட்டு போகிறத ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அந்த புகாரி ஜங்ஷன் சேனலில். அதை பார்த்த பின்னாடி இவருக்கு நான் இதே மாதிரி எங்கள் ஊர்லேயும் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குங்க. இந்த பள்ளிக்கூடத்துக்கு இந்த மாதிரி குளிர்காலத்தில் பசங்க கீழே தரையில் டைல்ஸ் ஒட்டி இருக்கனால நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு என்கிட்ட கேட்டார். நான் இந்த மாதிரி கீழே வந்து காயர் மேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு
மேட் இருக்குது, அதை விரித்து விட்டால் கொஞ்சம் குளிர் வந்து பசங்க காலில் படாமல் இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு, சரி அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணி தரேன் சார் அப்படின்னாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு தண்ணிக்கு நல்ல சுகாதாரமான குடிநீர் பசங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வாட்டர் ஃபில்ட்ரு ஒன்று கேட்டிருந்தோம். அதையும் வந்து ஒரு புகாரி ஜங்ஷன் மூலிமா எங்கள் பழங்குடியினர் நல பள்ளிக்கு அங்கே படிக்கிற மாணவர்களோட நலனுக்காக வாங்கி இன்றைக்கி வந்து பொருத்தியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அதாவது வந்து இனிமேல் வந்து நாங்கள் குளிர்காலத்தை பற்றி கவலைப்பட மாட்டோம். காயர் மேட்டு விரித்து விட்டனால பசங்க ஜாலியாக இருப்பாங்க. என்ன சொல்கிறது, சப்போஸ் கொஞ்சம் தண்ணியே ஈரமோ ஆயிடுச்சுனாலும் அந்த குளிர்காலத்தில் இந்த நவம்பர் டிசம்பரில் உச்சபட்சமாக குளிர் இருக்கும். இந்த மாதிரி சமயத்தில் வந்து பசங்க இப்போ பார்த்திங்கன்னா செருப்பு இல்லாமல் தான் இருப்பாங்க. நம்ம செருப்பு கொடுத்தோம்னாலும், செருப்பு கொடுத்துருக்கோம் ஸ்கூல்லேருந்து, அது ஸ்கூலுக்கு வரும்போது பயன்படுத்த மாட்டாங்கன்றா, வெளியில் போகும்போது தான் பயன்படுத்துவாங்க. அப்போ வெறுங்காலில் நடக்கும்போது ரொம்ப சில்லுன்னு இருக்கும் அந்த தரை, டைல்ஸ் ஒட்டியிருக்கனால. இப்போ பார்த்திங்கன்னா காயர் மேட்டு போட்டோம்னா அது நல்லா வெதுவெதுப்பாக இருக்குங்க. பசங்களுக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கிராமத்திலே வந்து எங்கேயுமே வந்து சுகாதாரமான குடிநீர் இருக்கிற மாதிரி வசதி எங்கேயுமே கிடையாதுங்க. நம்ம பள்ளிக்கூடத்தில் நம்ம மாணவர்களுக்காக பண்ணி கொடுத்துருக்காங்க. புகாரி ஜங்ஷனுக்கு ரொம்ப நன்றி. ஒரு வழியாக அந்த ஸ்கூலில் நம்ம மேட்டு விரிச்சாச்சு. அந்த குழந்தைங்க வந்து அந்த மேட்டில் விளையாடுறத பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. வாட்டர் ஃபில்டருமே உங்களை செட் பண்ணியாச்சு. இனி சீக்கிரமே அந்த குழந்தைங்க நல்ல தண்ணி மட்டும் தான் குடிப்பாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்களும் இதுக்கு உதவி பண்ண அந்த நல்ல உள்ளவங்களும் தான். ஸோ உங்கள் எல்லாருக்குமே புகாரி ஜங்ஷன் சார்பாக ரொம்ப பெரிய நன்றிகள்.